சமுதாயம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, அதற்கு சிகிச்சை தேவை என்று சொன்னால் பலரும் நம்பாத ஒரு சூழல் ஒரு காலத்துல இருந்துச்சு. நம்பாட்டா கூட பரவாயில்ல, சிகிச்சை அளிக்க வருகின்றையும் எதிர்த்தாங்க. ஆனாலும் பின்வாங்காமல் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டுகின்ற நோய்களை சரி செய்வதற்காக புறப்பட்டவர்கள் தான் தந்தை பெரியார் அவர்களும், பேரறிஞர் அண்ணா அவர்களும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும். ஆனால் இந்த சமுதாய பணியை அவர்கள் செய்ய ஆரம்பித்த காலத்திலிருந்து பொதுமக்கள் கிட்டே வரவேற்பு கிடையாது. கல்லால் அடிச்சாங்க, தக்காளி அடித்து வீசினாங்க, முட்டையால் அடிச்சாங்க, கடிகளால் தாக்குனாங்க. இங்கே சிவகங்கையில இருந்து நிறைய பேர் நீங்க வருகை தந்திருக்கீங்க. ஒரு முறை தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக சிவகங்கை சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த காலத்து சங்கிங்க பழைய செருப்புகளை வச்சு ஒரு தோரணமா கட்டி பெரியாருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக பண்ணாங்க. அதை பார்த்த பெரியாருடைய தொண்டர்கள் அந்த செருப்பு மாலையை அறுத்து கீழே போடுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா பெரியார் அவர்களை எல்லாம் தடுத்தார். தடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? பொதுவா யாரையாச்சும் வரவேற்கணும்னா மா இலைகளை தோரணமாக கட்டி தொங்க விடுவாங்க. மா இலை எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். ஆனா இங்க இவங்க என்ன வித்தியாசமா வரவேற்கணும்னு பழைய செருப்புகளை மாலையா செஞ்சு தோரணம் கட்டி இருக்கிறாங்க. ஆகவே இதைத்தான் நான் பெரிய வரவேற்பாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவர்கள்.